Good evening, children. Okay. Sir, screen தெரியுதுல்ல? தெரியுது. Okay. Okay, children. Last week we have started this lesson. Can anyone say the gist of the story? Can anyone? தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் என்ன ஸ்டோரியில என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்றீங்களா? மெசேஜ் பண்ணுங்க. I'll unmute you. Maha, are you ready? Yelumalai and Cinderella. Yes. Cinderella, you can unmute yourself. Yes, ma'am. Yes. Can you tell me the gist of the story? The summary. The nose jelly. To Sparrow. Yes. To Sparrow. Yeah. Nest is a nice sport. What, ma? Ma'am, the Sparrow பத்தி படிச்சோம் ma'am. ஆமாமா, என்ன ஸ்டோரி படிச்சோம், எது வரைக்கும் படிச்சோம், என்ன பார்த்தோம் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பேஜ் படிச்சோம் மேம். அதான் என்ன படிச்சோம், அந்த ஸ்டோரியில என்ன நடந்தது? ஒரு பேஜ் படிச்சோம். ஓகே, என்ன ஸ்டோரியில என்ன நடந்துச்சு நம்ம படிச்ச வரைக்கும்? ரம்யா வாஸ் அவங்க வந்து ஒரு சிம்பிள் லிவிங் டவுன் லைஃப் பண்றாங்க. எஸ். அதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஹவுஸ்ல அவங்க ஃபேமிலியோட இருந்தாங்க. எஸ். அதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பேரோ வந்து அங்க வந்து நெஸ்ட் கட்டிச்சு. அப்புறம் ரம்யா ஹவுஸ்ல முட்டை போட்டுச்சு. வெரி குட். அப்புறம் என்ன? ஃபீமேல். அதுக்கு அப்புறம் லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் மேல் ஸ்பேரோ வந்து புவரா ரம்யா நினைச்சாங்க. சரி. அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்பேரோ வந்து cannot help ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபீமேல் ஸ்பேரோ என்ன கேக்குறாங்க? the female sparrow வந்து ரொம்ப சாடா இருந்தது. அது வந்து lets me what help you can do for him அப்படி. அது வந்து யாரக்கிட்ட அது வந்து மேல் ஸ்பேரோ கிட்ட இருக்கான்னு பாக்குது மேம். சரி, அந்த மேல் ஸ்பேரோ கிட்ட என்ன கிடைச்சது? மேல் ஸ்பேரோ ஒரு கேட்டா மேம்? இல்லடா, மேல் ஸ்பேரோ கிட்ட ஒரு குவியல்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்தது என்ன எடுத்துச்சு? நெஸ்ட். நெஸ்ட்ல ஸ்பேரோஸ் இருக்கு. பட் கீழே ஒண்ணு கிடைச்சது. அதுக்கு மேல் ஸ்பேரோக்கு என்ன கிடைச்சது? நிறைய பேர் சாட்ல ஆன்சர் பண்றாங்க. வெரி குட். விஜயலட்சுமி, என்ன கிடைச்சது? ஒரு நோஸ் ஜுவல் கிடைச்சது இல்லையா? எஸ், வெரி குட். ஓகேமா, தேங்க் யூ. வெல்கம் மேம். Okay. So last week the male sparrow got a nose jewel from the heap, right? So அத கொண்டு போய் அது என்ன பண்ணுச்சு? வைஃப் பேர்ட் ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கொடுத்துச்சு. அதுக்கு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுச்சு? See what I'm going to do this. Okay, you can mute yourself now. Okay, we'll move on to the lesson. So female sparrow என்ன சொல்லு? Bring some food for the young ones. சொல்லுச்சா? Yes. Next என்ன ஆச்சு நம்ம பார்க்கலாம். The bird dropped the diamond stud
on the floor and went out in search of little worms for the young ones. So the female sparrow the male sparrow flew away for searching food. So it dropped the diamond stud on the floor. அதோட பீக்ல வச்சிருந்த அந்த டைமண்ட் ஸ்டட் என்ன பண்ணிடுச்சு, கீழே போட்டுருச்சு வீட்ல. அது கீழே போட்ட இடம் வந்து எதுனா ராமையாவோட ஹவுஸ். ஓகே. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. What is meant by sweeping? Sweep na cleaning the floor with broom. Okay, so it is a present continuous form for sweep. Sweeping, right? So அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? Cleaning. Yes, galaxy ல இருந்து ஆன்சர் வந்திருக்கு. Yes, clean பண்ணிட்டு இருக்காங்க. She picked it up with delight and awe. So அத பார்த்ததும் அவங்க என்ன பண்ணாங்க? Delight and awe அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, delight means what? Delight means great pleasure, extreme joyness னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தான் நம்ம delight னு சொல்லுவோம். For example, in the cricket match, MS Dhoni hit century. How do you feel? The audience and you will be clapping hand in delight. Correcta? எல்லாரும் அப்படியே பயங்கரமா சந்தோஷத்துல உற்சாகமா கத்துவீங்களே, எகிரி எகிரி குதிப்பாங்கல்ல, அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஜாய்னஸ்னா டிலைட் சொல்லுவோம். டிலைட் மீன்ஸ் என்ன? எக்ஸ்ட்ரீம் ஜாய்னஸ், கிரேட் பிளஷர். ஓகே, delight, pleasure, delight, and o'er it. O'er means what? O'er. O'er means here past tense for where. Where. We have two where. You know two where in English, right? One is W-E-A-R and another one is W-H-E-R-E. Can anyone explain what is the difference between where and where? Both sounds the same, but both have different meanings. Yes, Krishant, I'll unmute you. Yes, Krishant. Ma'am. Yes. What is the difference between where and where? Good evening, ma'am. Good evening. Ma'am. Yes, Krishant. Can I tell, ma'am? Yes, please proceed. Can you repeat the question one more time, ma'am? I can't hear you. Can you repeat the question one more time, ma'am? Difference between where and where. Which school are you? Are you a student? Santoshapuram school, ma'am. Santoshapuram school, okay. Is the student speaking? Yes, ma'am. Yes, okay. Just tell me, what is the difference between where and where? Just explain what is meant by where. W-H-E-R-E. Where means, that means we are like in supposed to be in different area. Yes, location. Yes, very good. Yes, then what is where? W-E-A-R. Where means we are wearing some clothes. Where yes. Wear these clothes that will look good on on our body. Yes, very good. Yes, thank you. You can mute yourself. Thank you. Thank you very much. Yes, okay, good job. Yes, thank you. Yes, where me? See, W-E-R-E is different. It is a past tense for A-R-E-R. Okay, don't confuse with this. I asked where and where. W-E-A-R is the meaning, that is we are having something on our body. Okay. So, wore, the past tense for where is wore. W-O-R-E. So she picked the nose jewel and she was very much pleasure. She was in very much pleasure and she is wearing that nose stud on her nose. அதை எடுத்து அவ என்ன பண்ணிக்கிறாங்க மேடம், நோஸ்ல போட்டுட்டாங்க. அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ராமையா question her angrily. Question பண்றாரு அவர். Angrily means what? ரொம்ப கோவமா. How did you get this diamond stud? See, நீ வந்து ஒரு diamond stud போட்டிருக்க. How did you get this? From where did you get this? நான் வாங்கி கொடுக்கல, நம்ம வீட்ல வாங்கல, எப்படி இது உன்கிட்ட கிடைச்சது? He's questioning his wife. I found it lying here yesterday and took it. That is all. See, when I was sleeping, when I was sweeping the floor, I just saw the
no stud lying on the floor. So I just took it and I wore it. What is there wrong in that? She's asking. நான் பார்த்தேன், அது நான் பெருக்கிட்டு இருக்கப்போ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. Is it right? Is it right, students? நீங்க வெளியே போறீங்க, இல்ல உங்க வீட்ல, உங்க வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு திங் நம்மளுக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னா, what should we do? What should we do? Just message me. என்ன பண்ணணும்? Yes, we have to inform police. Excellent. From Prince. Yes, we have to inform police first. We should not own that. It is not our property. We should not own that. We should not take rights on that product. Right? So, இவங்க என்ன பண்றாங்க? அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க and she is justifying that. அது என்ன பண்றாங்க? நியாயப்படுத்துறாங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்ல இருந்தது நான் எடுத்து போட்டுட்டேன். But we should not do like that. So we should go and hand over it to the village magistrate. ராமையா என்ன சொல்றாரு? இத கொண்டு போய் village magistrate கிட்ட கொடுக்கணும் அப்படி சொல்றாரு. Magistrate means what? Can anyone guess? Magistrate. 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 So magistrate, not exactly a leader, a judicial officer. நீதி வழங்குறவங்கள, நியாயம், அதாவது ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சோ அதை இன்கொயர் பண்ணி ரெண்டு பேருக்கும் காமனா ஒரு பாயிண்ட் அரைவ் பண்ணி யார் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அவங்க ஜட்ஜ். எஸ், from Prince Judge. Okay, now I'll come to the point. What is the difference between judge and the magistrate? Judge-க்கும் magistrate-க்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே work தான், but there is a difference between these two terms. என்ன? ரெண்டு பேருமே judicial officer தான். Very good. ரெண்டு பேருமே நீதி வழங்குற அரசர்கள் தான், நீதி அரசர்கள் தான். ஓகே, குட். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் நம்ம மேஜிஸ்ட்ரேட் சில பேர் சொல்றோம், சில பேர் ஏன் ஜட்ஜ் சொல்றோம்? யாருக்காவது தெரியுமா? Okay, I'll explain. See, magistrate means ஒரு சின்ன ஏரியா, லிமிட்டட் ஏரியால, ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு சின்ன டவுன், அதுக்குள்ளதான் அவங்களோட பாஸ் இருக்கும். ஓகே, அண்ட் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன மைனர் கேசஸ் தான் அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் they'll handles only minor cases and their area is also limited. Okay, and for judge, you know, their power is more. Actually பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் வரும் இல்லையா, நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த கோர்ட்ல போயிட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அப்படி இல்ல, கோர்ட்ல போய் தான் பண்ணணும்லாம் இல்லை. சோ அந்த எங்க பிரச்சனை நடக்குதோ அந்த பிளேஸ்லயே they can give some judgment. This is the difference between magistrate and judge. Okay, so நம்ம என்ன பண்ணணும்? village magistrate na அந்த பஞ்சாயத்து தலைவர்னு இருப்பார்ல, we have to hand it over to him. We could not own this அப்படினு ராமையா சொல்றார். If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. See, police வந்து நம்ம வீட்ல search பண்ணா what will happen? Disgrace. Disgrace means what? Loss of reputation. நமக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும் இல்லையா? We'll lose that reputation. அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் disgrace to us. நம்மளுக்கே இந்த ஊர்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. We lose it. So let us go to the village magistrate and hand over it. Ramaya is saying. But she is not agreeing. Ramaya's wife is not agreeing. She wants the jewel to be with her. So she is not agreeing. So Ramaya left this matter. Okay, enna pandro pannu, enna nadakkum nadakittum. He's doing his job and she's doing her job. And what happens? In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. Yes, Cinderella, good. Okay, now stop messaging and just listen here. In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. Enna பக்கத்துல மீனாட்சி அம்மாள் house இருக்கு. அவங்க மேடம் இருக்காங்க, மீனாட்சி அம்மாள் ஒருத்தர். I forgot and left it in the bathroom. I forgot that we don't know. We'll just move on. We'll come to know later. Okay. Somebody forgot the nose well in the bathroom. And actually while bathing, they removed it. That some person has removed it and kept it in the bathroom. And he or she forgot to bring it back. Okay.
So what happened next? Pupai, the servant woman, must have swept it out. So after that, Pupai is entering. She's a maid, servant maid. Okay. வேலை பார்க்கறவங்க. யார் வீட்ல? மீனாட்சி அம்மாள் வீட்ல வேலை பார்க்கறவங்க. She's entering the home and she's cleaning all the area. She's cleaning the bathroom and all the area in the house. Okay. So while cleaning, she might have swept it and throw it in the dustbin. It happens, no. அவங்க பெருக்கும் போது கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். So she is very careless and ignorant. Meenakshi Ammal is saying, she is very careless and ignorant. என்ன சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப கேர்லெஸ், பொறுப்பே இல்ல அவங்களுக்கு. Ignorant means what? Ignorance means lacking knowledge. அதாவது கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ignorance சொல்லுவோம். சோ அவங்களுக்கு வந்து எஸ், அவங்களுக்கு அறிவே இல்ல, கேர்லெஸ், அவங்க தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க. she is cursed. மீனாட்சி. The mother, Meenakshi Ammal, consoled her little girl saying, let us search and find it. So Meenakshi Ammal's daughter, no, the girl, they don't mention the name here. So Meenakshi Ammal's daughter has kept that nose well in the bathroom. She only forgot to bring it back. Okay, the mistake is hers only. Okay, so now she is crying. So I kept it in the bathroom. I didn't bring that back. It is my fault. See, she's crying. See, my father will scold me, like that. She's crying. Okay, so her mother is consoling her. Console her. What is the meaning for the word console? Console means somebody is in some discomfort. Okay, somebody is in some discomfort. It could be grief or some disappointments they'll be having. So to make them ease, to make them comfort, we'll be saying some words. That is, yes, very good, comfort. That is consoling. அதாவது அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயத்துல இருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஏதோ ஒரு கவலையில இருக்காங்க. சோ நம்ம அவங்களுக்கு போய் இல்ல இப்படி எல்லாம் இல்ல, it will soon get right, so don't be upset நம்ம சொல்றோம்ல, அதுதான் consoling. Okay, so let us search and find it. Don't tell father yet. அப்பா கிட்ட இத பத்தி நம்ம பேச வேண்டாம். பேசினா என்ன ஆயிடும்? He would go into a rage if he knew that you had lost a diamond nose. சரி, அப்பாக்கு என்ன ஆயிடும்? Rage அப்படின்னா என்ன? Violent, uncontrollable anger means angry. Angry என்ன? கோவம். Rage அப்படின்னா ஆத்திரம், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கத்துவாங்க சொல்லுவோம் இல்லையா, அதுதான். If you knew that you had lost a diamond nose, அவருக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்படியே ஆத்திரத்துல கத்துவார். So that நம்ம அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். They both are planning. So when they are speaking like this, what is the secret you are whispering? Ask Ramanathan. Mr. Ramanathan is Meenakshi Ammal's husband. He is entering home. What is the secret you are whispering? Whispering means what? Whispering means speaking very softly. Very softly. Yes, Prince, good. So whispering means slowly. கிசுகிசுப்பா முணுமுணுக்கிறதுல சொல்லுங்க, கிசுகிசுன்னு பேசுறது, குசகுசன்னு பேசுறதுல சொல்லுங்க. That is whispering. Okay, என்னங்க ரொம்ப மெதுவா பேசிட்டு இருக்கீங்க? He's asked. The loss of the jewel had to be admitted. So no other way. We have to see. Can we hide anything from father or mother? No, we can't and we should not. நம்ம எதையுமே என்ன ஒரு மிஸ்டேக் வீட்ல நடந்தாலும் தப்புன்னு, we have to admit ourselves to the elders. அப்பாவுக்கு தெரியாம இது இருக்க கூடாது, அம்மாக்கு தெரியாம இருக்க கூடாது, திட்டுவாங்க, அடிப்பாங்க. We should not mind it. We have done some mistake and we should admit. We have to accept whatever they say. திட்டுவாங்கதான், கோவப்படுவாங்கதான், எல்லாமே நடக்கும் தான். பட் அதுக்காக அவங்க கிட்ட இருந்து we should not hide anything. மறைக்கவே கூடாது. அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்கன்ட்டு we should not hide anything. நம்ம அவங்க கிட்ட இருந்து எதையும் சொல்லாம இருக்க கூடாது. என்ன சொல்லணும்? எல்லாமே சொல்லிடணும். ஓகே, சோ அப்ப என்ன நடந்துச்சு? Mother and daughter said everything. They have admitted themselves. Whatever happened, they have explaining all the story. Okay, soon the whole village knew about it. Very safe. Next second,
Very next second, what happened? The news spread all over the village. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் வீட்டுல வந்து என்னாச்சு, some no thread தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. The maid servant Kuppai was suspected by everyone to have stolen it. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, இப்போ குப்பாயி மேல வந்துச்சு. Suspected means what? Suspected means you are doubting somebody, you are doubting the truth. அவங்கள பத்தி அவங்க மேல ஏதாவது வந்து அவங்க மேல சந்தேகப்படுறதுதான் நம்ம என்ன சொல்றோம், சஸ்பெக்ட் பண்றோம். சந்தேகப்படுறதா சஸ்பெக்ஷன். ஓகே, சோ மெய்ட் சர்வன்ட் மேல எல்லாருக்கும் சஸ்பெக்ஷன் வந்துச்சு. they are suspecting them. The police came and searched her hut but could find nothing. So police எங்க வந்தாங்க, obviously எங்க வருவாங்க, குப்பாயி வீட்டுக்கு வந்தாங்க. they have searched all over the house, Kupai's house, and they could find nothing. அவங்க எடுத்திருந்தாதானே அவங்க வீட்டுல இருக்கும், அவங்கதான் எடுக்கவே இல்லைல்ல. சோ அது இல்லவே இல்லை, எங்கன்னா அது கிடைக்கவே இல்லை. ஓகே, what happened? Ramaya's heart was in a flutter. So police அந்த ஏரியாக்கு வந்ததும், see மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு, ராமையா ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல தான் குப்பாய் ஹவுஸ் இருக்கு. சோ எல்லா போலீஸ் வந்து குப்பாய் ஹவுஸ் கிட்ட இருக்கும் போது how will be the feeling of Ramaya and his wife? அப்படியே பயங்கரமா இருக்கும்ல. flutter means what? Fly unsteadily. That means அப்படியே படப்பட படப்பட படப்படன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா படப்படன்னு இருக்கும் தானே. சோ அந்த மாதிரி எப்படி இருக்கு, படப்படன்னு இருக்கு. flutter. Ramaya's wife put the stud away in her box. See, delightfully she wore that. Now she don't want to wear that. What did she do? She just removed it from her nose and kept it in the box. ஒரு பாக்ஸ்ல வெச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. She soon developed a severe fever and was confined to her bed. Confined means what? Confined means what? Sir, voice break ஆகுதா சார்? சார் சார் இருக்கீங்களா? டீச்சர் லேசா வால்யூம் மட்டும் கூட்டிக்கங்க போதும். வாய்ஸ் பிரேக் ஆகுது சொல்றாங்களே பசங்க. இப்ப பிரேக் ஆகல, கிளாஸ் எடுக்கிறப்ப வாய்ஸ் குறையறதா அப்படி சொல்றாங்க. ஓ, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இயர்போன்ஸ் யூஸ் பண்றேன் சார். ஓகே ஓகே. So she soon developed a severe fever and was confined to her bed. Confined means what? Confined means a restricted area, we can say. ஒரு சின்ன ஏரியாக்குள்ள நம்மள வச்சுக்கிறது தான் கன்ஃபைன் சொல்லு. சோ அவங்க என்ன, அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு, அவங்களே அந்த பெட்டை விட்டு நகரல அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கன்ஃபைனிங். சோ அவங்க அந்த பெட்ல போய் படுத்தாச்சு. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தேர் ஹவுஸ். யாருக்கும் வந்து என்ன சொல்லல, போலீஸ்க்கோ இல்ல வேற யாருக்குமே வந்து ராமையா வீட்டை போய் சர்ச் பண்ணோம்னு நோ ஒன் தாட் அபவுட் தட். ஏன் அவங்க வீட்டை போய் சர்ச் பண்ணி, இப்ப ஒண்ணுமே இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்து நாங்க போயிட்டு சர்ச் பண்ணோம்னா will we allow? We won't. ஏன் எங்க வீட்டை வந்து சர்ச் பண்றீங்க கேட்பாங்க. அதே போல போலீஸ்க்கும் வந்து சஸ்பெக்ட் அவங்க மேல இல்ல. சோ யாரும் அவங்க வீட்டுக்குள்ள போய். The he sparrow said, look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. என்ன சொல்றாங்க? He sparrow means what? He na யாரு, மேல். சோ மேல் ஸ்பாரோ சொல்லுது, சி பாத்தியா டியர் அப்படின்னா அன்பே அப்படின்னு சொல்லுவோம்ல, my dear, the lady of this house is scared. அவங்க வந்து எப்பவுமே ஆக்சுவலி இந்த மேல் ஸ்பாரோக்கு என்ன இருந்தது, ஒரு தாட், she always having some quarrel with her husband. அது வந்து அந்த மேல் ஸ்பாரோக்கு பிடிக்கவே இல்லை இல்லையா. So it is feeling somewhat happy. பத்தியா, இப்ப பயத்துல போய் அவங்க படுத்துட்டாங்க, ஃபீவர் வேற வந்துருச்சுன்னு சொல்லி. Nice fun indeed. Indeed means what? We are confirming some suggestion already said. அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னது ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, that is indeed. Nice fun indeed, said the she sparrow. She means female sparrow. The poor woman is in a panic. Panic means sudden uncontrollable fear. அதாவது எப்படின்னா ஒரு பயங்கரமான பயம். ஃபியர்னா பயம், ஸ்கேர்னா பயம். பேனிக் மீன்ஸ் பயங்கரமான ஒரு பீதி, ரொம்ப அச்சம், ஒரு நடுக்கத்தோட கூடிய ஒரு பயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேனிக் அப்படின்னு சொல்லுவோம், பீதி.
So the fever may be the end of her. The fever la avanga life kuda mudinjirum pola irukke அப்படின்ற மாதிரி they are speaking. Who? The male sparrow and the female sparrow. And a good thing too, said the cruel male sparrow. And a good thing too. அப்படி நடந்ததுன்னா நல்லதுதான் அப்படின்னு male sparrow. Actually அப்படி நடக்கலாமா? Something should not happen like that. பட் அந்த மேல் ஸ்பேரோக்கு அவங்க மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, கோவம் இருந்தது. சோ அப்படி நடந்தா கூட தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சோ cruel means what? கொடுமை அப்படின்னு சொல்றோம். அதாவது நடக்கக்கூடாத தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து தேவையில்லாம ஒருத்தருக்கு கஷ்டப்படுத்துற ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது குருவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு நினைக்கிறது வந்து தப்பான எண்ணம். ஆனா ஒரு குருவாலிட்டியோட அந்த மேல் ஸ்பேரோ அதை சொல்லுது இல்லையா? சோ it is all your doing. You brought and threw it here and tempted her. என்ன சொல்லுச்சு ஃபீமேல் ஸ்பேரோ? See, எல்லாமே உன்னாலதான். You only brought that from that house. You only threw it here and you tempted her. Tempted her means what? அதாவது என்ன சொல்றான்னா அதாவது ஒரு அட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்றது. டெம்ப்டட்னா தூண்டுறது, ஒரு தேவையில்லாத ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல தேவையில்லை. பட் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு இதை செய்யலாமான்னு தூண்டப்படுறோம் இல்லையா? தட் இஸ் டெம்ப்டிங். ஓகே, செட் நீ வந்து அதை போட்டு அதை எடுத்து அவங்க போட்டுக்கிற மாதிரி நீ தானே பண்ண. ஷீ இஸ் ஆஸ்கிங். The male bird answered gravely. Gravely means என்ன? சீரியஸா சொல்லுது, கடுமையா. Did I tell her to steal the thing? நான் போய் அதை எடுத்துக்கோங்க, இதை நீங்க ஸ்டீல் பண்ணுங்க, திருடுங்க நான் சொன்னேன். This is bound to happen when human are being greedy. Greedy. நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க greedy man ஸ்டோரி எல்லாம். ரொம்ப பேராசை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வரும் தான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? Like that he's asking. So rightly said, we should never be greedy for what belongs to others. Correct தானே? See, if the thing is not us, not belonging to us, we should not touch that. நம்ம அது மேல ஆசை வைக்கவே கூடாது. We should not own that. அது என்ன பண்ணிடணும்? அவங்களுக்கு கொடுத்துடணும். Come, let us go now and bring some worms for the young ones. And the two flew out. என்ன பேசிக்கிறாங்க? நம்மளுக்கு இல்லாத விஷயங்க, நம்மளுக்கு சொந்தம் இல்லாத விஷயத்து மேல ஆசைப்பட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, let us not think about those things. Let us do our work. நம்ம போய் நம்மளோட யங் ஒன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு வரலாம்? ஃபுட் கொண்டு வரலாம். worms சின்ன சின்ன புழுக்கள், அதுதானே சாப்பிடும் யங் ஒன்ஸ். ராமையா and his wife spent the rest of life in fear of being caught. என்னாச்சு? அவங்களோட வாழ்நாள் முழுசுக்கும், மீதி இருந்த முழுசுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. someday we could be caught. one day or other something will happen அப்படின்ற அந்த தாட் அவங்க மைண்ட்குள்ள இருந்துச்சு. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. Even though they have that diamond jewel, they can't be happy. ஏதாவது ஒரு நாள் நம்மள மாட்டிப்போம் அப்படின்ற அந்த ஃபியர் அவங்க கிட்ட இருக்கு. சோ தட் நம்மளோட திங்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம யாருக்கா அதை தொடாமலே இருந்துட்டா நம்ம என்ன பண்ணலாம்? மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கலாம். So this is a moral we are getting from this story. Got it, children? Yes. I just want you to fill this. One sec. Okay, children. We have read some new words in this class today, right? What are the new words? We'll just revise. Delight. Here. Delight means great joy, great pleasure. Magistrate means what? A judicial officer with limited powers. Disgrace means what? Loss of reputation. Ignorant means what? Lacking knowledge. Arivillan sonna illaya. So console means convincing somebody, that is making comfort. Aaradal solradhunu paatho. And suspected means what? Suspected enna paatho? சந்தேகப்பட்டது, doubting the truth இல்லையா? And flutter means fly unsteadily.
படபடான்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, that one. Confined means what? Confined என்னன்னு பார்த்தோம், restricting ourselves in a particular area ன்னு பார்த்தோம். So panic means ஒரு பயங்கரமான great fear. நான் என்னன்னு சொல்லுவேன், பேனிக் பார்த்தோம். க்ரூவல்னா என்னன்னு பார்த்தோம், causing pain, willingly causing pain to somebody. Gravely means what? Very seriously. Yes. Greedy means excess desire, perasain part. Yeah, these are the new words we have learned today. So with this we are going to match few sentences. That is, we are going to choose some best answers for this sentences. I want you students to unmute yourself. I want some volunteer students. Who is going to read this? Again, Krishan. Somebody can try, no? Some other. No, I just want you to read an answer. No. Some other student is Makhil. I just want you to, Madhupriya, shall I unmute you? Madhupriya. Sir, Madhupriya என்னால unmute பண்ண முடியலையே. Sir? டீச்சர் எப்ப பண்ணுங்க, டீச்சர் எப்ப பண்ணுங்க. Now also I can't, sir. வரல சார், எனக்கு அந்த ஆப்ஷன் வரல மதுப்பிரியா. Prince, okay, I'll go with Prince. Madhupriya, sorry ma. நான் பண்றேன் டீச்சர். மதுப்பிரியா அன்மியூட் பண்ணுப்பா. மதுப்பிரியா unmute yourself. டீச்சர் அந்த பொண்ணு அன்மியூட் ஆக மாட்டேங்குது, வேற யாரையும் சொல்லுங்க. யாரோ ஒரு பையன் உங்களை ஹோஸ்ட் பண்றேன் டீச்சர், ஒரு நிமிஷம். Prince, okay. டீச்சர் 40 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் சார். பசங்க கம்மியா தான இருக்கா. 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிருது. Prince, you can. Ma'am. Yes, read this. Yes, ma'am. Choose the best answer. Yes. She exclaimed in dash when she saw the presents. என்ன ஆன்சர் வரும்? Rate suspect. There are 3 options. What should come here? Which will be the best answer? In delight when she saw the presents. In delight. Yes, very good. See, whenever we see some presents, gifts and all, will be in delight only, no? நம்மளுக்கு presents, gift எல்லாம் பார்த்தா ஒரு great pleasure வரும் இல்லையா? So delight. Very good. Can you read the next one also? Okay, ma'am. Second one. The dash punished him for his mistake. Who will punish? Disgrace. Magistrate, consoled. Who has magistrate, very good. Good job. Next one. Yes, only 1 minute more. An earthquake hit the capital, causing dash among the pollution. It's not pollution, population. Somewhere earthquake happened. Okay, in the capital city, earthquake happened, causing dash among the population. What will be the best answer? Best option. Indeed. What is the meaning for indeed? Cruel, panic. Indeed, ma'am. எங்கயோ earthquake நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு population மக்களுக்கு என்ன வரும்? Actually, how do they feel? Panic. Yes, அவங்களுக்கு actually first நம்மளுக்கு என்ன ஒரு பயம் தானே வரும் இல்லையா? Yes, very good. And next, 4th one. Police dash a local gang. Okay. In